ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாப் 10 worst ஃபிஷ்ஷஸ் ஃபார் கம்யூனிட்டி டேங்க் தான். ஸோ டாப் 10 நல்ல கம்யூனிட்டி டேங்க் ஃபிஷ்ஷஸ்லாம் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த மீன்கள்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதுங்கெல்லாம் அப்படி கிடையாது. இதுங்க நிப்பிங் ப்ராப்ளமாகவே இருக்கும். இல்லாட்டி இடித்து மூட்டி தள்ளுவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு தண்ணியை கண்டாமினேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய மீன்களை தான் இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த மீன்கள்லாம் என்னோடய ஒப்பீனியனில் நான் உங்ககிட்ட சொல்கிறது. ஸோ சில பேருக்கு இந்த மீன்லாம் கம்யூனிட்டி டேங்க்கில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். பட் என்னோடய ஒப்பீனியனில் இது வந்து கம்யூனிட்டி டேங்க்கில் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அது என்னென்ன மீன்கள்ன்றதை நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நமது ஒன்றாவது இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மீன் பார்த்திங்கன்னா டேங்க் கிளீனர் இல்லாட்டி சக்கர் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், இந்த மீன் நம்ம டேங்க்குக்கும் கெடுதல், நம்ம நாட்டுக்கும் கெடுதல். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து கம்யூனிட்டி டேங்க்கில் நிறைய பேர் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஒரு மாஸ்டர் ஃபிஷ் கம்யூனிட்டி டேங்க்கில் ஆட் பண்ணால் கூட பரவாயில்ல. இந்த கோல்டு ஃபிஷ்ஷு, மாலி, அப்புறம் மற்ற சில மீன்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மீன்களுக்குள்ளலாம் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மீன்கள் கூட ஆட் பண்ணும்போது இது என்ன பண்ணுன்னா, உங்கள் டேங்க்கில் சக் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்கள் நீந்திக்கிட்டு இருக்க மீனோட உடம்புல பிடிச்சி அதை பிடிச்சி சக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃப்ளவரான் கூட விட்டால் கூட ஃப்ளவரானே போய் பிடிச்சி சட் பண்ண கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இரிட்டேட் பிடிச்ச ஒரு மீன் இது. ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கில் இருக்க ப்ரௌன் ஆல்கியை சாப்பிடும். அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த மீன் வந்து மற்ற மீன்களோட கழிவு தின்னுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அப்படி கிடையாது. இது வந்து எந்த மீனும் அந்த மாதிரி வேஸ்ட்டை சாப்பிடாது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌன் ஆல்கியை தான் சாப்பிடும் உங்கள் டேங்க்கில் இருக்கிறது. அப்புறம் ஆல்கியை சாப்பிடும். ஸோ ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் உங்களுக்கு இந்த ப்ரௌன் ஆல்கே இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த மீன் ஆட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி நீங்கள் வந்து வாங்காதீங்க. இது ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ்ஷாகவே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா மாலி ஃபிஷ்ஷு. ஸோ நிறைய பேருக்கு தோணலாம், ப்ரோ மாலிலாம் நல்ல ஒரு பெஸ்ட்டு கம்யூனிட்டி ஃபிஷ் ப்ரோ, அதை போய் நீங்கள் ஒஸ்ட்டு ஃபிஷ்ஷில் சேர்த்துருக்கீங்கன்றத. ஏன்னா மாலி ஃபிஷ்ஷில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்க்க தான் எல்லோரும் சின்னோன்னு இருப்பாங்க தவிர அவனுங்க ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட் இருக்குது பாருங்கள், சும்மா அளவுக்கு மீறி இருக்கும். அப்படியே நூல் மாதிரி தொங்கிக்கினே போகும். ஸோ வந்து நீங்கள் டேங்க்கில் ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுங்க ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட்டு அதை அப்படியே தேங்கி உங்கள் தண்ணியில் அமோனியா லெவலை சடனாக இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனாக உங்கள் டேங்க்கில் மறுகையாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாலி ஃபிஷ் பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷையும் கோயும் வந்து நிப்பிங் பண்ணும். ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுங்க கோல்டு ஃபிஷ் உடம்புல பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லிக்விட் வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஜெல் மாதிரி இருக்கும். அது வந்து அதுங்க நிப்பிங் பண்ணி சாப்பிடும். ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை வரும். ஸோ கைஸ், இந்த மீன்கள் வந்து அதிகமான வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் கோல்டு ஃபிஷ் கோயும் நிப்பிங் பண்ணுறதுனாலையும் என்னோடய வர்ஸ்ட்டு கம்யூனிட்டி ஃபிஷ் லிஸ்ட்டில் இது இருக்குது. நம்பர் 3வது இடத்துல இருக்கக்கூடிய மீன் பார்த்திங்கன்னா சைனீஸ் ஆல்கே ஈட்டர். ஸோ கைஸ், இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அக்யூரியம் ஷாப்பில் இப்போலாம் பார்க்க முடியல. பட்டு முன்னாடிலாம் நான் வந்து இந்த மீனை வந்து அக்யூரியம் ஷாப்பில் பார்ப்பேன். ஸோ இப்போ ஏன் பார்க்க முடியலன்றது தெரியல. ஸோ கைஸ், ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபிஷ் கைஸ். உங்கள் டேங்க்கில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும். எங்கெல்லாம் ஆல்கே ஒட்டிக்குதோ அது உங்கள் மீன் உடம்புல ஒட்டியிருந்தாலும் க்ளீன் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஃபிஷ் கைஸ் இது. இந்த மீன் வந்து உங்கள் டேங்க்கில் இருக்க ஆல்கே அண்டு இந்த ப்ரௌன் ஆல்கேலாம் சும்மா அட்டகாசமாக க்ளீன் பண்ணுறோம். ஸோ அதனாலே நான் இந்த மீனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் அதுவும் இல்லாமல் இந்த மீன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், போய் டார்ச்சர் பண்ணுறது, மற்ற மீன் உடம்பு போய் அப்படியே சக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஸோ அந்த பிரச்சனை தான் இந்த மீன்கிட்ட. மற்றபடி நல்லா ஆல்கேலாம் க்ளீன் பண்ணுற ஒரு மீன் தான். பட் இந்த மீனை நான் அவாய்ட் பண்ண தான் சொல்லுவேன். பிகாஸ் இவனும் இந்த சக்கரை மூக் கேட்ஃபிஷ் மாதிரியே தான் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ கைஸ், வாங்க நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். ஸோ நம்பர் 4வது இடத்துல பார்க்கக்கூடியது ஜுவல் சிக்லர் தான் கைஸ். ஸோ கைஸ், நல்ல ஒரு அற்புதமான மீன் கைஸ். இது நல்லா பார்க்க நல்லா அழகாக இருக்கும். நம்ம லைட் செட் பண்ணோம்னா அந்த லைட்டில் அதோட உடம்புல அந்த பேட்டர்ன் அது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கவே. பட் இந்த மீன் பார்த்திங்கன்னா நெப்பிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து நார்மலாக நம்ம டேங்க்கில் பேராக வச்சுட்டு இருக்கும்போதே இது மீன்கள் நிப்பிங் பண்ணும். அதுவும் இதுங்க வந்து குட்டி போட்டுச்சுன்னா சொல்லவே தேவையில்ல, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னே போய் அது வந்து மற்ற மீன்களை கடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மீனை வந்து நீங்கள் ஒரு ஸ்பீஷியஸ் டேங்க்காக செட் பண்ணி இதுங்களுக்குன்னு ப்ரீட் பண்ணி அந்த டேங்க்கில் அழகு பார்க்குறது தான் நல்லது. இதை கம்யூனிட்டி டேங்க்கில் விட்டு அழகு பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு அற்புதமான ஒரு மீன் தான். பட் முன்னாடி இந்த மீன்லாம் நல்லா கிரேஸ் இருந்தது. பட் இப்போ இந்த மீனுக்கு கிரேஸ் கம்மியாகிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போலா பெரட்டு வந்துட்டான், என்ன பண்ணுறது. ஸோ வாங்க நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 5வது இடத்துல இருக்கக்கூடியது பீக் பஃபரு. ஸோ கைஸ், க்யூட் பட் டேஞ்சர் அப்படின்றத இந்த மீனுக்கு கரெக்டாக சூட் ஆகும்.
ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் பஃபர் ஃபிஷ் எனக்கு தெரிஞ்சு இதுதான். ஸோ அதுவும் இல்லாமல் இது நம்ம ஊர் மீன் கைஸ், நம்ம நாட்டு மீன் கைஸ் இது. ஸோ கைஸ் இந்த பஃபர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் வரைக்கும் தான் வளரும். ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும் அது பார்க்கவே. ஸோ இந்த பஃபர் ஃபிஷ்லாம் அதுக்காகவே நிறைய பேர் வாங்கி டேங்க்கில் வச்சுருவீங்க. பட்டு அது க்யூட்டோட இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னல, டேஞ்சரு, அது இங்கே தான் ஆரம்பிக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மீன்கள் இதை கன்சியூம் பண்ணாலும் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் நல்லாவே கடிக்கும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்ற மீனுங்கள்லாம் நல்லாவே கடிக்கும். அந்த இதுங்களோட பல்லுலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ கடிச்சிச்சின்னா அந்த மீனுக்கு நல்லாவே டேமேஜ் ஏற்படுத்தும். ஸோ உங்கள் டேங்க்கில் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்பீஷியஸ் டேங்காக வச்சு இந்த பஃபர் ஃபிஷ்ஷை வளங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்கில் ஸ்னெயில் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கா, அப்போ வந்து தாராளமாக இந்த பஃபர் ஃபிஷ்ஷை விடுங்க. இது ஸ்னெயிலெல்லாம் தின்னக்கப்புறம் நீங்கள் மற்ற மீன்களை விடுங்க. நம்பர் 6வது இடத்துல இருக்கக்கூடியது ரோசி பார்பு. ஸோ கைஸ் இந்த பார்பு வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா சில பார்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோவா பிரச்சனை கிடையாது. ஸோ அதில் சில வெரைட்டிங்களாக இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு சரியான குடசல் கொடுக்கக்கூடிய ஒரு பார்பு வெரைட்டிஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் ஒன்று. ஸோ நல்ல ஒரு அழகான பார்பு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் ஏதாவது ஒரு பெரிய ஃபின் இருக்க ஏதோ ஒரு ஃபிஷ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபின்னு வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி நிப்பிங் பண்ணுவாங்க இவங்க. ஸோ இந்த மீனை வந்து ஒரு பெரிய குரூப்பாக வச்சுட்டு இருக்கும்போது இது ஒரு அக்ரேஷன் லெவல் நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். பட் இதை கம்மியான லெவலில் டேங்க்கில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக நிப்பிங் ப்ராப்ளமே பண்ணும். ஸோ இது கூட இன்னொருத்தனும் இருக்கான், அதுவும் ஒரு பார்பு வெரைட்டி தான். அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்பர் 7வது இடத்துல இருக்கக்கூடியது டைகர் பார்பு. ஸோ நிறைய பேர் டைகர் பார்பை வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிப்பிங் ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஃபிஷ் கைஸ், நல்லா துருத்துருன்னு க்யூட்டாக இருக்கும். பட் என்னன்னா ஒரு ப்ராப்ளமே நிப்பிங் ப்ராப்ளம் தான். ஸோ இதுவும் நம்ம வந்து ஒரு பெரிய குரூப்பாக வச்சுட்டு இருக்கும்போது அக்ரேஷன் லெவல் கம்மி பண்ணலாம். பட் கம்மியான குரூப்பாக நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது அது வந்து அக்ரேஷன் லெவலில் கம்மி பண்ண முடியாது. ஸோ இன்னும் அது அக்ரேஷனாக தான் இருக்கும். அண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற மீன்களோட ஃபின்னை வந்து கடிச்சு சாப்பிடும் சொல்லலாம். ஸோ கைஸ் ரோசி பார்பும் டைகர் பார்பும் சேர்த்து வச்சு பார்த்தா டைகர் பார்பு தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமான நிப்பிங் ப்ராப்ளம் பண்ணுது. ஸோ ரோசி பார்பு கூட அவ்வளோ பண்ணாது, டைகர் தான் அதிகமாக பண்ணுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் சொல்லுங்கள், டைகரா இல்லை ரோசி பார்பான்றதை. ஸோ வந்து நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து டைகரும் ரோசி பார்பும் ஒரே டேங்கில் ஒரு குரூப்பாக விட்ருங்க, அதே போதும் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 8th பிளேஸில் இருக்கிறது இரிசன்ட் ஷார்க்கு. ஸோ நார்மலாக நம்ம எல்லாம் வந்து ஷார்க் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த லிஸ்ட்டில் இருக்க மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மீனை தான் டார்ச்சர் பண்ணோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா அதுக்கும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது டேங்க்கில் கண்ட மணிக்கு ஓடும், அதனாலேயே நம்ம டேங்க் உடையும். ஸோ வந்து அது டேங்க் மட்டும் உடையிறதும் இல்லாமல் அப்படி உடையாமல் தப்பிச்சாலும் இதோட மூஞ்சி எங்கேயாவது போய் அடி வாங்கிடும். அதுவும் இல்லாமல் இது கண்ட மணிக்கு திடீர்னு ஓடும், ஏதாவது ஒரு விஷயத்தை பயந்து ஓடும். ஓடி அது மற்ற ஏதாவது ஒரு மீன் இருக்கும் பாருங்கள், அதை போய் கண்ட மணிக்கு இடிச்சிடும். அதை இடித்த உடனே அவ்வளோதான், அந்த மீனோட நிலமை க்ளோஸ், டோட்டலி க்ளோஸ். இல்லாட்டி ஊனமாக நீந்திக்கிட்டு இருக்கும் டேங்க்கில். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை யார் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கைஸ் தயவு செஞ்சு இது ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு. நீங்கள் ஒரு பாண்ட் செட்டப் பண்ணுறீங்கன்னா இந்த மீனை வாங்குங்க. ஒரு 2 அடி டேங்க்கில் போட்டு வளர்க்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மீனை அவாய்ட் பண்ணுறங்க, வேண்டவே வேண்டாம். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது க்ளவுன் லோச் கைஸ். ஸோ கைஸ் இந்த க்ளோச் வந்து கம்யூனிட்டி டேங்க்கில் நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 3 இல்லை ஒரு 2 இன்ச்சஸில் வாங்கிட்டு வந்து தான் நீங்கள் இதை எப்போ ஆட் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய கவுன் லோச்செல்லாம் வந்து அக்வேரியம் ஷாப்பில் விற்று நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த மீன் சின்ன சைஸில் தான் விற்று நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பேர் இது க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறாங்க. பட் இது ரொம்ப பெருசாக வளரும். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஸோ 1 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டேங்க்கில் சின்ன மீன்கள் ஏதாவது வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மீன்கள் அதையும் சாப்பிடும். ஸோ இது வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவோம் இந்த மீன். ஸோ இந்த மீன் வந்து அதனாலே நான் வந்து கம்யூனிட்டி டேங்க்கில் ஆட் பண்ணாதீங்க. பட் மான்ஸ்டர் ஃபிஷ் கம்யூனிட்டி டேங்க்கில் இந்த மீன் அட்டகாசமாக இருக்கும் கைஸ். ஸோ நீங்கள் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ் கம்யூனிட்டி டேங்க்கில் ஆட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 10வது இடத்துல இருக்கக்கூடியது பாலா ஷார்க்கு தான் கைஸ். ஸோ கைஸ் இந்த ஷார்க் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும்போது அக்வேரியம் ஷாப்பில் இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும்போது இருக்காது. எப்படி இந்த க்ளவுன் லோச்சோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ குட்டியாக இருக்கும்போது பார்க்க நல்லா கொஞ்சம் துருன்னு அழகாக இருக்குது. ஸோ நம்ம டேங்க்கில் வச்சிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே அந்த ஷார்க்கோட க்ரோத்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், வேகமாக வளர்ந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேகமாக குயிக்காக ஒரு பெரிய மீன் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மீனை வாங்கி வளங்க. இந்த மீன் நல்லாவே வேகமாக வளர்ந்துடும். கிட்டத்தட்ட இந்த மீன் 1 அடி வரைக்கும் வளரும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டி டேங்க்கில் மற்ற குட்டி மீன்களோட இந்த மீன்களை விட்டு வச்சுருப்பீங்க.
பட் இந்த மீன் வந்து அதுங்களோட வேகமாக வளரும். ஸோ அந்த மீன்கள் இதோட வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மீன் அதையும் சாப்பிட்ருவோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் இந்த மீன் மட்டும்தான் இருக்கும், எந்த சின்ன மீனும் இருக்காது. ஸோ இதோட வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு மீன்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் அலைவாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ பார்த்து இந்த மீனை வாங்குங்க. ஸோ வந்து நிறைய பேர் 4 5ன்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மீன் ஒரு அடி வரைக்கும் வளரும். ஸோ கொஞ்சம் உங்கள் டேங்க் சின்னதாக இருந்ததுன்னா இந்த மீன் நல்லாவே பெருசாக வளரும். ஸோ அப்போ உங்கள் டேங்க்கில் இடமும் இருக்காது. ஸோ பார்த்து ஒவ்வொரு மீனும் வாங்கும்போதும் நல்லா ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. அண்ட் கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது புதுசாக மீன் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க எந்த மீன்லாம் வாங்கக்கூடாதுன்றது அவங்களுக்கு செலக்ட் பண்ணி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட்டு கம்யூனிட்டி ஃபிஷ் கூட நம்ம வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் கூட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறோம். ஸோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.